ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லோட்டஸ் வினோத் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. என்னைக்கு டேட்டில் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு டேட்டில் முடியுது, என்னைக்கு அப்ளை பண்ணுன்ற டேட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா May 6 ஆல்ரெடி ரிசல்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் நாள் வந்துட்டு 1 month எக்ஸாக்டாக நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதாவது 5ஆம் தேதி மே மாசத்துல இருந்துட்டு 4ஆம் தேதி ஜூன் மாசம் வரைக்கும் நம்ம கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு ஒன்று இருக்கு. சர்டிஃபிகேட் அப்லோடுன்றது என்னன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1 வீக்ல உங்களோட 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th அட்டஸ்டட் காப்பி உங்க ஸ்கூல்ல கொடுப்பாங்க. இதை வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இதை தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது எப்பல இருந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ரிசல்ட் வந்து 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுத்த நாள்ல இருந்தே நீங்க அப்லோட் பண்ணலாம். 9ஆம் தேதி ஜூன் மந்த் வரைக்கும் நீங்க சர்டிஃபிகேட் அப்லோட இந்த வெப்சைட்லயே நீங்க பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்னைக்கு அப்படின்னா 6ஆம் தேதி ஜூன் மந்த் வரைக்கும் 6/6/2024 அன்னைக்கு உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களோட சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. ஸோ உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வெரிஃபை ஆயிடும். ஸோ நீங்க வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துடும். நீங்க உங்களோட சர்டிபிகேட் எங்கேயும் எடுத்துட்டு போக தேவையில்ல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் விடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. ரேங்க் லிஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. கட் ஆஃப் சேமா இருந்தா உங்களோட ஏஜ் ஆல்பபெட்டிக் ஆர்டர், அதாவது நேமோட ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சுட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃபே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க. அடுத்தது ஏஜ்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது ஃபைனலா வேற வழியே இல்லைன்னா உங்களோட நேம் வச்சு அதோட ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களோட ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரே ஒரு சீட் இருக்கும். ஸோ 200 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் ஒரு சீட் இருக்கு சிஎஸ்சியில் அப்படின்னா 200 கட் ஆஃப்லேயே 10 பேர் இருப்பாங்க. அதில் யாருக்கு கிடைக்கும்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் கிடைக்கும். ஸோ ரேங்க்ல யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் போகும். ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ரேங்க்ல டவுட் இருக்கு, ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க கிரீவரன்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலோ உங்களோட ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் ஒரு 4 days டைம் கொடுத்துருக்காங்க. 26ல இருந்து 30 வரைக்கும், ஜூன் மந்த் 26ல இருந்து 30 வரைக்கும் உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த 3 கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்துட்டு 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 4 days நடக்கக்கூடிய கவுன்சிலிங். 2, 3, 4, 5 4 days தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். இந்த 4 நாளுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரன்ஷியல் ஏபிள்டு இந்த பர்சன்ஸ்க்காக நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜெனரல் கவுன்சிலிங் வந்து 1 day கேப் விட்டு 7ஆம் தேதி ஜூலை மந்த்ல இருந்துட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பேரலா நடக்கும். ஸோ 7 ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க 2 வாட்டி அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஜெனரல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாட்டி பண்ணினா போதும். ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எய்தர் 7.5 ஆர் ஜெனரல் எதை வேணா அவங்க சீட் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து உங்களுக்கு எத்தனை ரவுண்டுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 3 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 ரவுண்ட்ஸ் நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங் டைமிங்ல தான் அது 3 ரவுண்ட்ஸா 4 ரவுண்ட்ஸான்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சு பார்த்தா 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டானதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சப்ளிமெண்டரி எழுதியிருப்பாங்க, சப்ளிமெண்டரி எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஜெனரல் கவுன்சிலிங்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிக்கலன்னு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த சப்ளிமெண்டரிக்கான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா காலேஜ் வந்துருமா நினைச்சிடாதீங்க. இந்த கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங்ல போக மிச்சம் மீதி இருக்கிற சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் வந்துட்டு இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆகும். இதோட டேட் வந்து பாத்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்ல இருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது 3 நாள் 28, 29, 30 இந்த 3 நாள் வந்து இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SCA to SC கவுன்சிலிங். SCA to SC கவுன்சிலிங்க்கு புதுசா நம்ம அப்ளிகேஷன்லாம் எதுவும் போட தேவையில்ல. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு கண்டிப்பா அப்ளிகேஷன் போடணும்.
SCA to SC கவுன்சிலிங்க்கு நம்ம எந்த அப்ளிகேஷனுமே போட தேவையில்ல. SCAல வேக்கன்ட் இருக்க சீட்ஸை மட்டும் இந்த கவுன்சிலிங்ல நீங்க எடுக்கலாம். ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லோ கேட்டகரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங்க்கு வரலாம். ஸோ அவங்க எடுத்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SCA சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கிற சீட்ஸை மட்டும் SC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணி எடுக்கலாம். செப்டம்பர் மாதம் 1, 2, 3 இந்த 3 நாள் நடக்குது. இதுதான் ஃபைனலாக வந்துட்டு கவுன்சிலிங்கோட எண்டு டேட்டு 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 3/9/2024 ஃபைனல் எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 ருபீஸும், ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்களுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டவுட் ஏதாவது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ல ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டவுட் இருந்தாலும் சரி, எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்றது, எப்படி டாப் காலேஜ் சூஸ் பண்றது, எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்பவுமே உங்களுக்காக உதவுறதுக்காக நாங்க இருக்கோம். ஸோ சேனல்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போட்டோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா கவுன்சிலிங்காக உங்களுக்கு உதவும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.